அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழையபடியே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார். ஜம்முன்னு இருக்கார், தெம்பாக இருக்கார். மீண்டும் உலகத்தை பார்க்குறார், பொறுப்பேற்றுக்கிறார், பயங்கர தெம்பாக இருப்பார். அதுதான் வக்கர முறிவுன்னா. பிறகுன்னா சுத்தமான பலன்களை அனுபவிப்பார், கொடுப்பார், நமக்கு பண்ணி கொள்வார். அவரும் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார். ரொம்ப உற்சாகமாக இருக்கும். தை மாதம் முடிவில் குரு 29ஆம் குரு வக்கர முறிவு வந்தால், அந்த பிறகு பிப்ரவரி மாதம் 11 அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருக்கார். என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான், குரு எங்கே உட்காந்துருக்கார்? ரிஷபத்தில் உட்காந்துருக்கார். சுக்கராச்சாரியார் எங்கே போவார்? மடன்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார். அங்கே யார் உட்காந்துருக்கான்? கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ராகு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வரத்துக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார். இப்போ தை மாதம் குரோதி வருஷம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும். குரு நல்லான அப்புறம் ராகு பார்க்குறார். சௌக்கியமா? பின்னத்துலேருந்து நேராக 3ஆம் பார்வையால் விஷயத்தை பார்க்குறார். சாமி என்ன இருக்கீங்களா? நல்ல காலம். சுக்கராச்சாரியர் கூட இருக்கார். இது ஒரு என்ன அப்படின்னா, சுக்கரர் குரு 2 பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியர் அது குரு வக்கரம் பீரியடில் அவரோட போய் ஷேர் பண்ணிக்கிறார். ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி. இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆணு பார்த்தீங்களா, ரோஹிணியில் இருக்கிறார். மோகினி 3ஆம் பாட்டில் ரோஹிணினாலே உங்களுக்கு பொறுத்தரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம். அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும், ஜம்முன்னு வரும். பல அந்த மனசு தெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு சலிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னா அமிர்தம் பேர். சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிறகு வளர்பிறை சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும். அமிர்தம்னா நம்ம வேறு நினச்சின்றாதீங்க. உடம்பு ஆரோக்கியம், கண் சுகம், மனசு ஆனந்தம், பிரமாதம், எந்த விதமான இதுவும் இல்லாமல் தென்றல் காற்று மாதிரி குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம். மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும். எல்லாத்தையுமே கலைநோட்டத்தோடு அனுபவிக்கும், ஆனந்தமாக இருக்கும். நான்ஸ்டாப் ஆனந்தம் பேர். யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க. நமக்கு எங்களால் முடியாது. நம்மளாம் எதையாவது உலக விஷயங்களே நங்குன்னு பிடிக்கிட்டு அப்பேற்பட்ட சந்திரனுடைய வேலு காலிக்கிறார். குருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் விட்டு பார்த்தேன்னா பூர்வ புண்ணியம் இருக்குது. இந்த தனுசுக்கு பார்த்தான்னா 8ஆம் அதிகாரி, 2மே இருக்குது. ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தான்னு சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான். ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தலை உட்காந்துட்டு என்ன பண்ணார், உங்களுக்கு தட்சணம் போச்சு, இதெல்லாம் போச்சு, நாசமாக போச்சு. ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும். வேறு மாதிரி இதில் அது ஆடின்னு இருக்கும்போது நாசம் பண்ணிடும். ஏன் அதுக்கு இது மெயினாக இது சொல்கிறேன்னா, சந்திரன் நன்னா சந்தோஷத்தோடு அருமையான யோகினில் இருக்கிறதுனால, சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார். பலன்களை அள்ளி வீசுறார். அதனால் தை மாதம் முடிச்சு தை மாசி பங்குனி சித்திரை கூட போகலாம். சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை 28ஆம் தேதி தான் குரு போயிடுறாரு. அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறது, ஒடுக்கிறது, மனசை ஊர்த்திகிட்டே இருக்குது, வேதனைப்படுறது, பயம், அச்சம், வேகம், ஆக்ரோஷம், விதம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும். பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும். ஒருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அது கிடைக்கும். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு கௌரவம், பிரச்சனை இல்லாமல், பிரச்சனை தானாக ஒடிஞ்சு போகிறது, பகையாளியை பணிந்து நின்று தோளில் கை போட்டு கொஞ்சுவான். இப்படிலாம் இருக்குது. எந்த வித குற்றம் குறை நம்ம சொல்ல முடியாதபடி இருக்குது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. எப்படி கிடைக்கும்? நம்மளே தான் பண்ணால் கிடைக்குமா?
குழந்தைகள் படிப்பிலிருந்து, விளையாட்டிலிருந்து, ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள், நிறைய கலைகள், ஃபைன் ஆர்ட் நிறைய கலைகள் நல்லா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. திருமணம் அது பார்த்து மேட்ச்சு பார்த்து ஒன்றும் மேட்ச் பார்த்தா பொருந்தும், நேரம் பார்த்தானே என்னடா அது அப்படின்னு இருக்கும். இது மாதிரி குற்றங்குறை இல்லாமல் எல்லாருமே வசீகரப்படுத்துறதுன்னு பேர். அந்த அட்ராக்ஷன் வசீகரப்படுத்தினாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குற்றங்குறையே தெரியாது. இது நான் சைக்காலஜியாக சொல்லலை, உண்மையிலேயும் அப்படி தான். நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றம் குறையோடு நிறைய இருக்கும். சொல்லுவார், பகவானே சொல்கிறது, தேவர்களும் கிடைக்காதையா, எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது. அத்தனை இதில் குறைச்சல் இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும், அல்ப சந்தோஷம் வச்சுப்போம், அது ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி, குரு அக்கறம் முடிஞ்ச உடனே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அலைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு வரணும் இல்லை, எல்லாம் நமக்கு சார்புடையதாக அமையும். எல்லாமே அப்பேற்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும், அதுக்கேற்றாமல் கிரகணம் இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல. இல்லை, அது ஒரு டீம் ஒர்க் தானே. ஒரு காரியம் செய்யலான்னு 5 பேர் வேணுன்றார் பகவான். அது அந்த மாதிரி இந்த கிரகநாதர்கள் ஒத்துழைச்சா தானே முடியும், நம்மளே முடியுமா? அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த தை மாதத்தில் இந்த சூரியனோட இந்த புதன் இருந்தார், அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்துடுவார், கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுவார். ராகு மீனத்தில் தான் இருப்பார். இப்போ சொல்ல இப்போ நான் பிப்ரவரி தை மாதம் சித்திரை தான் வருவார். அது வரைக்கும் பேசாமல் இருக்கலாம். நம்ம சாதுவாக ராகு இருப்பார். கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டயத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டிருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க, பகையெல்லாம் உறவு கொண்டாடும். இப்படிலாம் பார்த்துறீங்களா? அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போல் இருக்குது, தெரியாது. சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, சுமூகமாக இருக்கும். நாட்டில் கலைபரம் சத்தமாக இருக்க தான் செய்யும். அதுதான் அது ஒரு ஈவெண்ட்ஸ் தானே அதெல்லாம். அதனால் ஒரு பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஜீவனம் நன்னா வரும், 1க்கு 10 மடங்கு வரும். அது எப்படி வரும்னு நல்லா இந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத முன்னாடி உறவுகள் நல்லா பின்னி படையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகை மறந்து தன்னை மறந்துடும், எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும். அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சிடுவோம், திருப்திப்படுத்திடுவோம். திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்காக போவதோட திருப்தியே அடையாது போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் திருப்தி அடையாதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. மனசு வச்சா தான் திருப்தி அடையும். அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லா திருப்தியாக வரும். இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இது தெரிஞ்சதாக தான் அஸ்ட்ராலஜி பயன்படும். திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க. அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சா தான் நடக்கும். மனசு ஒத்துழைச்சா மார்க்கம் உண்டு சொல்கிறாங்களே, அதுதான். மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும். அதுதான் முக்கியம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குரு வக்கர நிவர்த்தி ஆகி நன்னாயிட்டார். ஸோ பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நல்லாயிட்டார். ஆக கும்பத்துக்கு குரு என்ன வேணும்? 2ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தானாதிபதி. கும்பஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரர் அங்கே அவரே விரையாதிபதியாக இருக்கலாம், உட்கார்ந்துருக்கார். ஸோ தை மாதம் முடிஞ்சு மாசி மாதம் வரும்போது பார்த்தா மாசி மாதத்தில் சூரியன் கூட இருப்பார். இப்போ சூரியன், சனி, அது பிறகு சுக்கிரன், புதன் எல்லாம் வந்துட்டால் சுக்கிரன் உடனே மேலே போயிடுவார், மீனத்துக்கு போயிடுறார். தன வீட்டிலே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4ஆம் வீட்டு அதிகாரி. புதன் யாருன்னா 5ஆம் வீட்டு அதிகாரி. அந்த புதனும் உட்கார்ந்துருப்பார் கூடயே. அப்புறம் வக்கரமாகி புதன் கும்பத்துக்கு வருவார். ட்ராமா அதெல்லாம் புதன் வக்கரம்னா ஒரு வாரம் 2 வாரம், அது சும்மா ஒரு கணக்காக. என்ன பாம்பு இருக்குல்ல, அது இம்சப்படுத்தும். அது ஏதாவது வேலை காட்டுதுன்னா உடனே போய் அடிக்க வேண்டியதுதான். அவர் கண்ணம் கிருஷ்ணன் பாரதத்தை பார்த்தீங்கன்னா கண்ணம் அப்படி வீழ்ப்பான். மாவண்டவர்கள் கௌரவ 100 பேர் பலம் போயிடும், சக்தி போச்சு. உடம்புல சக்தி போயிடுத்துன்னா, அந்த ஃபார்ம் போயிடுத்துனாலே, கட்ஸு போச்சுனாலே போச்சு, ஃபெயில், அவுட் தான்.
கிரிக்கெட் விளையாடுற அந்த ஃபேம் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அடித்து அந்த ஃபேம் அந்த இது போயிடுத்துனா ஃபேம்னஸ் போயிடுத்துனாலே ஃபெயில் அவுட்டு அது போயிடும், ஆட முடியாது. அதுதான் மூளை ஜாஸ்தி. இது கண்ணுக்கு அவ்வளோ பவர் பாருங்கள் திஷ்டாந்தத்தில். அதுக்கு தான் அந்த புதன் வக்கரமாகி கண்ணை சுருக்கிறது போகிறது வருது இது தான் பண்ணுவார். இப்படியே பண்ணிட்டு இருப்பார். அந்த ராமா அது சுக்கரன் இதே பண்ணிட்டு இருப்பாங்க. சுக்கரன் வக்கரமான உடனே வந்துடுவார். இப்போ மீனத்தை போகிற சுக்கரர் உட்காந்துருப்பார். அப்புறம் ராகு கீழே இறங்கிடுவார். சுக்கரர் ராகு உட்காந்துருப்பார், செக்யூரிட்டி கார்டு மாதிரி. குரு எங்கே உட்காந்துருப்பார்? உங்களுக்கு சம்மந்தப்பட்ட 4ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார். அந்த குரு யார் உங்களுக்குன்னா லாபஸ்தானாதிபதி. அவர் உட்காந்துட்டு இருப்பார் 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ஜம்முன்னு நல்லாயிட்ட உடனே சந்திரனுடைய கால் நிற்பார். சந்திரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, முதலீட்டு ஸ்தானாதிபதி. முதல்ல நல்ல நீங்கள் இது வரைக்குமே பயிர் விளைச்சல் தொழில், சின்ன சின்ன தொழில், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, கக்குரு இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன பண்ணி துணி நீங்களே கொண்டு மார்க்கெட் நீங்களே கொண்டு ஆளுக்கு போட்டு துணூண்டு சம்பளம் ஜீவனத்தில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு அறகுறை சாப்பிட்டுட்டு குடும்பத்தில் வாங்கிடுங்க மாட்டேன். இப்போ எங்கேருந்தோ பணம் நிறைய வரப்போகிறது. லாட்ரி டிக்கெட் இல்லை, சொத்து பத்தெல்லாம் வாங்குவீங்க, எல்லாம் செய்வீங்க, பிரமாதமாக பிரகாசிப்பீங்க. உங்கள் திறமையை மேற்று உங்களோட இண்டஸ்ட்ரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு கை கொடுத்து அவங்க பணம் போட்டு உங்கள் பணம் போட்டு எந்த டீம் ஒர்க்காக பண்ணி முதலீடு ஆக்கிடுவாங்க. சாதாரண உங்களுக்கு முதலீடு போட்டது இருக்காதுன்னு அவனே முதலீடு போட்டு சர்வீஸு பார்ட்னராக இப்போ சர்வீஸு பெய்டு சேலரி டைரக்டராக இப்போ ஏதோ ஒன்று வாங்கிப்பான் அவரே எல்லாமே. ஆனால் நீங்கள் ஆண்டர்ப்ரனர் ஆகிடுவீங்க. இட் இஸ் மண்ட இண்டஸ்ட்ரி நடத்தினா கூட என்னன்னு தெரியும். நீங்கள் பொறுத்தவரைங்க அத்தனை நீங்கள் கலைஞர்கள் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல உழைப்பு உழைச்சல் செயல்பாடு எல்லாமே நமக்கு விருந்தாக கொடுக்கும். அந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்கிறதுக்கு முதலீடு போட்டு அவரையும் போட வச்சு அவங்களோட சேர வச்சு இத்தனையும் பண்ணி சொத்து பத்துகள் வேற ஒருத்தன் சொத்தால் உங்களுக்கு கொடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறாரு பாருங்கண்ணா, ஆச்சரியமாக இருக்கும். மோட்டர் வேலையை பார்த்து உட்காந்துட்டு இருக்காதிங்க. இனிமேலாம் உந்தி கையை பிடிச்சிட்டுன்னு பண்ண போகிறாரு. கும்பத்தினுடைய அமைப்பில் பார்த்தோன்னா நான் இது வரைக்கும் முன்னாடி தனி மகரமும் கும்பம் தான் டாப்பில் போவோம் இன்றைக்குமே. ஏன்னா என்றைக்கு நீங்கள் வருது உழைச்சிட்டே இருக்கணும், முதலாளி உதவியாக இருக்கணும்னா ரஷ்யா மாதிரி 0 ஆகிடும். அவ்வளோதான் பிரயோஜனம். செய்யாமல் 0 ஆகிடும். எவனோ காட்டி நாசம் பண்ணுவான். இதெல்லாம் தேவையா? நீங்கள் ஆனால் தான் தெரியும். உழைப்பின் பயனை அறியணும்னா நம்ம 4 பேருக்கு நம்ம உழைப்பை கொடுத்து அவங்க வேலை வாங்குற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வரணும், வாழ வைக்கணும். அதுதான் உழைப்பின் பயன், அனுபவிக்கிறது. அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு குறையும் கிடையாது. எல்லா பாரம்பரியமும் நன்னா பண்ணுவீங்க. இது இப்படி தான் இப்போ வரணும்னா இப்படி தான் இருக்கணும்னா எதுக்கு தான் பண்ணி அந்த எளிமையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். விட்டாமல் பண்ணக்கூடிய ஆள். குடும்பமாக நன்னா இருப்பீங்க, கவலைப்பட தெரியும். ஏன்னா பூர்வ புண்ணியம் நன்னா இருக்குது. பூர்வ புண்ணியம் ஒவ்வொருத்தருக்கு நல்லபடியாக இருந்தார்னா, அதுவும் குருவாக இருந்தால் குரு பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்தா கெடுதல் இருக்கிறது கெடுத்துடும், அது ஒரு விஷயம். ஆனால் பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்து சம்மந்தப்பட்ட குரு உச்சமாக பலத்தில் யோகினி கால 2 பஞ்சம் பயங்கர பணமாகி மூளையோடு ஒர்க் பண்ணான்னா எடுத்தோம் போனான்னா வியாபாரம் வராது. எடுத்தோம் போனால் உழைப்பு பயன் தரணும் அவசியம் இல்லை. இதெல்லாம் உணர்ந்து அந்த மாதிரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அமைப்புகளை கொடுத்து அதை சித்தி பெற செய்து உங்களையும் அந்த ஈல்டில் முதலாளி ஆக்கி வாழ்ந்து காட்டுறான் பாரு. வளைய பொருள்லேருந்து எல்லா துறை எது எடுத்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் வாங்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ வராது. அவருக்கே மனசு போய் கொடுக்க போகிறார். இப்போ உங்களுக்கு ஆச்சரியமான முறையில் உங்களுடைய வெளித்தொடர்பெல்லாம் மாறும். இன்னுமே எல்லாத்துலேயும் வருவீங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அதில் மேனேஜ்மெண்ட் சரி எதாலும் சரி, டெக்னிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, அது உழைப்பெருவட்டும். ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் நீங்களே ஆண்டர்ப்ரனர் ஆகி சொந்த பிஸ்னஸ் அது இது. ஒரு பக்கம் லைசன்ஸ் ஒர்க்லேயே கொண்டு வருவீங்க. ஒரே சமயம் பல விஷயங்களில் ஈடுபாடு பணம் கொட்டும். குழந்தைகளும் உங்களை பின்பற்றி அப்படியே பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லாவே இருக்கும். ஆனால் படிப்பு 2ஆம் பட்சமாக தான் அமையும். ஏன்னா எல்லாம் தொழில் சார்ந்தது எல்லாமே. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எது படிக்கணுமோ அதை படித்து முடிச்சிடுவான் குழந்தைகள்லாம். கவலைப்பட வேண்டாம், அதில் பெரிய ஆளாக ஆகிடுவான்.
என் புள்ள அவ்வளோ படிக்கலையே படிக்கலையேன்னு. அந்த படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த படிப்பு தான் வேறு மாதிரி வரப்போகுது. இப்போல்லாம் நம்ம இப்போ பழைய சிஸ்டம் இல்லை, வரப்போகிறது மாறப்போகிறது. அது இப்போ வேணாம், அப்போ பார்த்துக்கலாம். அது உண்டானபடி எல்லாம் நெட்வொர்க்லேயே எல்லாம் படித்து மினிமம் இது உண்டு படித்து தொழிலெல்லாம் பண்ணுவாங்க. தொழிலுக்கு அந்த வாசனை இருக்குல்ல, ஞானம், பழைய வாசனை, அந்த பரம்பரை திருப்பி வருது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கையாளுறது கொள்றதுன்ற பற்றி அந்தந்த நேரத்தில் அதுவே செயல்படுத்தும். ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆப்ரேஷன். அதனால் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சூரியன் கடத்துறோம். இப்போ சூரியன் இப்படி இருக்கானே பார்க்குறீங்களா? சூரியன் எப்படி இருந்தால் சூரியன் தான் மாசி மாதத்தில் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்காங்க, கும்பத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அவரே வந்து பண்ணி கொடுக்குறாரு. பங்குனி மாதத்தை 2ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கான். ஸோ உட்காரும்போது 2ஆம் வீட்டில் உட்காரும்போது உங்களுக்கு 8ஆம் வீடை பார்க்குறாரு. இதெல்லாம் நிறைய இதெல்லாம் விஷயம் இருக்குது. சூரியனுக்கு 8ஆம் வீடு கிடையாது. பகை அறுத்துரும் 8ஆம் வீடு சூரியன் பார்த்தானா. அந்த பொண்ணு அடங்கிடணும், ஓடி பொண்ணு இல்லை காலில் விடணும், சரண்டர். இதான் சூரியன் 8ஆம் வீடை பார்த்தானே. அதான் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று. அதான். அதனால் புதன் கூடயே ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அறிவு பயன்படுத்தி பண்ணும்போது சாணக்கிய புத்தி நதுரும் பின்னாடி. அதெல்லாம் நிறைய விஷயங்கள்னால் அது உள்ளேருந்து அது கொடுப்பாரு. அது பிரகாரம் நீ ஃபாலோ பண்ணால் போதும். அது எப்படின்னு வாயால் சொல்ல முடியாது, செயல்பாட்டில் வருது. சொல்ல வாயால் சொல்கிறதுன்றது இது கணக்கு இல்லை, அவங்க போட்ட கணக்கு. அப்படின்னா பார்த்து நம்மளே பண்ண இத்தனை நாள் பெரிய ஆளாக இருக்கணுமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வரும் முன்னு மேலே வரத்துக்குள்ளே போதும்னுறது. ஆடு தழை திடுற மாதிரி வளர திட்டுற மாதிரி வாழ்க்கையில் ஒன்று கஷ்டங்கள் நஷ்டம் பலிதமாகி அப்படியே பழையபடியே இருக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் இந்த தத்துவங்கள்லாம் பேசலை. அதில் மாறி வரப்போகிறதுக்காக விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக எல்லாமே வரணுன்னா நமக்கு வயசு 100 ஆகிடும். அதனால் இந்த வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி குரு கொடுக்க போகிறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா இந்த மாசி பங்குனி எல்லா கிரகங்களும் வீட்டில் உட்கார வச்சு, பேஜர் கிரகங்கள்லாம் உட்கார வச்சு கும்பத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் சுக்கிரன் மேலே போகிறாரு. புதன் மேலே போயிட்டு வக்கரமாகி ராமாயி திருப்பி வருவார். மேலே ராகு வந்துருக்கான். அதுக்காக அவனை பண்டலை கூட்டணும், விஷயம் பண்ணவனை அதுக்காக சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைக்கிறது. அதனால் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டதில் செவ்வாய் உட்காந்து 8ஆம் பார்வையால் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் செவ்வாய் நிறைய குருவோட டீம் ஒர்க் பண்ணுறாரு. சுக்கிரன் குருவோடு சேர்ந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ இருக்குது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அருமையான ஒரு வாழ்க்கை அமைப்பை திறமை மேலும் மேலும் விருத்தி கொடுத்து நானும் உலகத்து நம்பர் 1 பணக்காரனாக இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும், பிரபுவாக இருக்கணும், அண்ணன் நம்பி ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் என்னட்டு என்னோட பணி செய்யணும், எனக்கு அத்தனை உறவுகளும் வைக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமானு கேட்க நடக்க போகுதுன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.